ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஆருயிர் அன்னையும் நீயே, அருமை தந்தையும் நீயே, உறவும் சுற்றமும் நீயே, உதவிடும் நண்பனும் நீயே, கற்கும் கல்வியும் நீயே, சேர்க்கும் செல்வமும் நீயே, அனைத்தும் ஆணையந்தன் ஆதிதேவனும் நீயே. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மனே நமக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இன்றைக்கு அந்த திருப்பாவனுடைய 11ஆம் நாள் பாசுரத்தினுடைய 2ஆம் பகுதியை தற்போது சேவித்து மகிழப் போகிறோம். இதற்கு முந்தைய பகுதியிலே அந்த இன்றைக்கு துயில் எழுப்பப்படுகின்ற பெண் அந்த ஆயர்பாடியிலே கண்ணனாகிய கிருஷ்ணனுக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உண்டோ அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் பெற்றவளாக இருந்தாள். ஆகையினாலே எவ்வளவு பேர் தான் திரண்டு சென்று அங்கே பாவை நோன்பை செய்வதற்கு சென்றாலும் இந்த பெண் இல்லை என்றால் அது ஒரு குறையாகவே அமையும். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பெண்ணை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் தலை கட்டி கொண்டு சென்ற அந்த வீட்டிற்கு வெளியே இருக்கின்ற பெண்கள் உள்ளே இருக்கின்ற இந்த பெண்ணை துயில் எழுப்புகிறார்கள். அதாவது தூக்கத்தை விட்டு எழுப்புகிறார்கள் என்று பார்த்தோம். அந்த 11ஆம் நாள் பாசுரத்தினுடைய கருத்தையும் சற்று விரிவாகவே பார்த்து முடித்தோம். இதில் அந்த செற்றார் திறனழிய சென்று செறி செய்யும். முதல்ல பல கன்றுகளை உடைய பசுக்கூட்டங்களை ஒருவனாகவே பால் கறந்தவன் அந்த ஆயன் என்கின்ற பொழுது அந்த ஆயனுடைய கர்ம யோகம் அதை பற்றி நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சிறந்த கர்மயோகத்திலே சிறந்தவனாக இருந்தவன் அந்த ஆயன். அவனுடைய மகள் இந்த பெண். அவள் நல்ல உறுப்பு நலன்களை எல்லாம் உடையவள் என்று சொல்லி அவளை துயில் எழுப்புகிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த ஆயர்களுடைய 2வது ஒரு சிறப்பாக கூறப்படுவது என்னவென்றால் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்கள் என்று குறிப்பிடப்பட்டதனாலே அவர்கள் செய்கின்ற தொழிலின் காரணமாக எந்த விதமான குற்றமும் இல்லை. அதை முன்ன பார்த்தோம். சிலப்பதிகாரத்திலே கூட கோவலன் கண்ணகி என்ற இந்த 2 பேரையும் மதுரைக்கு அழைத்து சென்று மதுரையிலே இருக்கின்ற மாதரி என்ற ஒரு இடைக்குல பெண்ணிடம் அடைக்கலமாக ஒப்படைத்தாள் கவுந்தியடிகள் என்ற ஒரு சமண துறவி. அடைக்கலமாக ஒப்படைத்தாள்னா நீ இந்த 2 பேரையும் பார்த்துக்கணும், இவர்கள் இந்த மதுரை மாநகரத்திற்கு புனர்வாழ்வு தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அடைக்கலப்படுத்துகிறாள். அப்படி அடைக்கலப்படுத்துகின்ற பொழுது அந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கும் இந்த பெண்ணை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடு இன்று என்று கூறுகிறாள். கோவலர் வாழ்க்கை, இந்த யாதவனுடைய வாழ்க்கை கொடும்பாடு இன்று, எந்த விதமான குற்றமும் இல்லாதது என்று சொல்லுவதனாலே எவ்வளவு தூரம் இந்த கோவலருடைய அந்த வாழ்க்கையை பற்றி, யாதவனுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் இந்த பசுக்களை காப்பது பற்றியெல்லாம் பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்களிலே கூட பரவலாக பேசப்பட்டு இருக்கின்றன.
ஆகையினால் அப்படி தொழிலிலே எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்கள் மட்டுமல்லாமல் இந்த யாதவர்கள் வீரத்திலேயும் குற்றமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்னொரு கருத்தாக நாம் சேர்த்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், இந்த ஆயருடைய பசுக்கூட்டங்களை மேய்ச்சலுக்காக செல்லுகிற பொழுது சில பேர் திடீரென்று தாக்குதல் செய்து அந்த பசுக்கூட்டங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு சென்று விடுவார்கள். அப்படி அந்த பசுக்கூட்டங்களை கவர்ந்து கொண்டு செல்லுகின்றவர்கள் அடுத்த நாட்டினுடைய அந்த ஒற்றர்களாக உளவாளிகளாக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், நாம் அப்படி பசுக்களை எல்லாம் பிடித்து கொண்டு சென்று விட்டால் இவர்கள் திரும்பி வந்து நம்மோடு போர் புரிகிறார்களா இல்லையா, அப்படியே விட்டு விடுகிறார்களா, விட்டுவிட்டால் நம்முடைய அரசனுடைய ஆணைக்கு கட்டுப்படுவார்கள், சிற்றரசர்களாக இருப்பார்கள் என்று அந்த நோக்கத்திலே இந்த பசுமாடுகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு செல்வார்கள். அப்படி பசுமாடுகளை எல்லாம் அந்த அடுத்த நாட்டவர்கள் கவர்ந்து சென்று விட்டால் உடனே கொஞ்சம் நாள் கூட தாமதிக்காமல் என்ன செய்வார்கள், இந்த ஆயர்கள் அவருடைய அந்த மேய்ச்சலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற நீண்ட கோல், அந்த கோலை கோல் சண்டைக்கும் பயன்படுத்தி அடிப்பாங்க. அது இல்லாமல் அந்த கோலுடைய நுனியில் வேலை செருகி வைத்திருப்பார்கள், வேலு. அந்த மேலே இருக்கிற அதை கொஞ்சம் ஆடு மாடுகளுக்கு எல்லாம் தழை போன்றவற்றை தருவதற்காக அந்த மரத்தை இப்படி பிடிச்சி உழுகினாங்கன்னா அதிலேருந்து உதிர்ந்த பழங்கள் விழும். சில நேரத்தில் தழைகளை எல்லாம் அதற்கு வெட்டி போடுவார்கள். அதை எடுத்தோம்னா வேல் இருக்கும், அந்த வேலை கொண்டு பகைவர்களை தாக்கி தங்களுடைய பசுக்கூட்டங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவார்கள். ஆக செற்றார்னா பகைவர்கள். பகைவர்கள் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்று என்ன செய்கின்றவர்கள், அவர்களை தாக்கி அழித்து தங்களுடைய உடைமைகளை மீட்டு கொண்டு வருபவர்கள் அப்படின்றது அர்த்தம். அந்த ஆயர் குலத்திலே பிறந்து வாழ்கின்ற கண்ணனாகினாலே கண்ணனுக்கும் எப்படிப்பட்ட குணம் இருந்தது, செற்றார் திரளழிய சென்று சரி செய்தான். எப்போது 10 ஆண்டுகள் முடிந்து 11ஆம் ஆண்டு நிறைவடைகின்ற பொழுது எங்க போறான், கிருஷ்ணனும் பலராமனும் மதுரா நகரத்திற்கு செல்லுகிறார்கள். வாழ்ந்தது ஆயர்பாடி, பிறந்தது என்னமோ மதுரை தான். ஆனால் பிறந்த சற்று நேரத்திலேயே அந்த யமுனை ஆற்றை கடந்து ஆயர்பாடிக்கு சென்று விட்டார். 16 வருஷத்துக்கு பிறகுதான் மறுபடியும் இவர் மதுராவிற்கு திரும்புகிறார். அப்படி திரும்பி வந்த பொழுது அந்த சூழ்ச்சியினாலே தன்னை கொண்டுவிட வேண்டும் என்று நினைத்திருந்த கம்சனுடைய அந்த ஆசையை எல்லாம் நிராசையாக்கி அவனுடைய எண்ணங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி அவனுடைய எண்ணம் ஈடேறாதவாறு செய்து முடித்தவர் யாரு, கிருஷ்ணர். ஆகையினால் செற்றானாகிய கம்சன் திரளழிய அவனுடைய வீரம் அழியுமாறு அவனுடைய இடத்திற்கே சென்று அந்த பகைவனாகிய கம்சனையும் அவனுடைய தம்பிமார்களையும் எல்லாம் அழித்தவன் என்று இங்கே இன்னொரு பொருளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது பிறகு அந்த முதல் வரியிலே அந்த மாடுகள் தான் இந்த யாதவர்களுடைய ஆயர்களுடைய செல்வம் சொன்னோம் இல்லையா. இதில் நீங்கள் பாரதத்தை பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் எல்லாம் தங்களுடைய 12 ஆண்டுகள் அந்த வனவாசத்தை முடித்துவிட்டு ஓராண்டு அஜ்ஞாதவாசம் என்று சொல்வார்கள். எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும். அதுதான் அஜ்ஞாதம். அஜ்ஞாதம்னா மறைந்து வாழ்தல் அர்த்தம். 12 ஆண்டுகள் வனவாசத்தை கழித்து விட்ட பிறகு இவர்களெல்லாம் மச்ச நாடு என்ற நாடு, அந்த நாட்டை விராடன் என்பவன் ஆண்டு கொண்டிருந்தான்.
அதனால் அவனுக்கு விராட இன்னும் பேர், விராட நாடுன்னு பேர். அந்த ஒரு வருட காலத்தை அந்த விராடனுடைய அரண்மனையிலே பாண்டவர்கள் 5 பேரும் வேறு வேறு விதமான பெயர்களோடு, திரௌபதியும் வேறு ஒரு பெயரோடு 6 பேராக அந்த விராட நகரத்திலே மறைந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்படி மறைந்து வாழ்கின்ற பொழுது இந்த துரியோதனன், கர்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்தது. இவ்வளவு நாள் இல்லாத மாதிரி திடீர்னு மச்ச நாட்டில், அதாவது விராட நகரத்தில் நல்லா மழை பொழியுது, விராட அரசன் ரொம்ப சுபிட்சமாக இருக்கான். ஆகினால ஒருவேளை இந்த பாண்டவர்களெல்லாம் இந்த நாட்டிலே தான் இருக்கிறார்களா என்று கண்டுபிடித்து விட்டால், அதாவது இன்னொரு 2 நாழிகை பொழுது அவர்கள் யாருக்கும் தெரியாமலே மறைந்திருக்க வேண்டும். அப்படி மறைந்து இருக்க வேண்டிய அந்த காலத்திற்குள்ளே நாம் விராட நாட்டிற்கு சென்று அவனுடைய பசுக்கூட்டங்களை எல்லாம் ஓட்டி கொண்டு வந்து விடலாம். ஒருவேளை பாண்டவர்கள் அங்கே இருந்தால் அவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடியே அவர்கள் வெளிப்பட்டு விட்டால் அவர்களுக்கு நாடு கொடுக்க வேண்டாம், மறுபடியும் 12 ஆண்டுகள் வனவாசத்திற்கு அவர்களை துரத்தி விடலாம் என்ற எண்ணத்தோடு அந்த விராட நாட்டு அரசனுடைய அந்த பசு கூட்டங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள். அந்த துரியோதனன், கர்ணன், இன்னும் சில பெரிய ரதிகள், அதாவது படைத்தலைவர்களை போன்று இருந்தவர்கள் எல்லாம் சென்றார்கள். அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த விராடனுடைய பசு கூட்டங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் செலுக்கிறான். இப்போ அர்ஜுனன் நேராக போனான்னா கண்டுபிடித்து விடுவார்கள் இல்லையா? ஆகையினால அர்ஜுனன் என்ன வேஷத்தில் அங்கே இருக்கான்? பிருகன்னலை என்ற ஒரு பெண்ணாக, நாட்டியம் பயிற்றுவிக்கின்ற பெண்ணாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். ஆக 1 ஆண்டுக்கு எப்பொழுதாவது நீ விரும்பினால் பெண்ணாகவே மாறிப்போய் அப்படி வாழ்வதற்கு உனக்கு நான் வரம் தருகிறேன் என்று சொல்லி ஊர்வசி கொடுத்த அந்த வரத்தை இப்பொழுது பயன்படுத்தி கொண்டு பிருகன்னலை என்ற பெயரோடு இருந்தான் அர்ஜுனன். அப்போ விராடன் என்ன பண்ணுறது, என்னாலையும் போக முடியாது, என் பையன் உத்தரகுமாரன் ஒன்று சரியில்லைன்னு வருத்தப்பட்ட பொழுது நான் போய் மீட்டு கொண்டு வருகிறேன்னு சொல்லி அந்த உத்தரனை தன்னுடைய தேர் மேலே ஏற்றி கொண்டு பெண் வடிவத்தில் இருந்த அந்த அர்ஜுனன் சென்று அங்கே அதை மாடு மடக்குதல், இந்த பாரதம்லாம் சொன்னால் பாரதம் கேட்கின்றவர்களாம் அந்த பக்கம் போனீங்கன்னா அன்றைக்கி ஒரு விசேஷமான கதையாக இதை சொல்லுவாங்க. மாடு மடக்கிறதுன்னு அர்ஜுனன் தபஸ் பண்ணுறது, அர்ஜுனன் தவம், அப்புறம் கீச்சகன் வதம், இது மாதிரிலாம் நிறைய கதைகள்லாம் வரும். அதெல்லாம் ஏதோ ஒரு கதைக்காக சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு கதைக்கும் பின்னால் ஒரு நியாயம், ஒரு தர்மம் இருக்கும். ஆகினால தான் அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் நிறைய இடங்களிலே சொன்னார்கள். இப்போ காலம் மாற மாற எல்லாம் மாறிட்டு போது எல்லாம் முழுக்க எனக்கு டிவியில் வந்துடுது. டிவியில் வந்துடுதுனாலும் அது என்ன நம்முடைய என்னது டிப் ஆஃப் தி ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குதுன்றான். எடுக்காத என்ன பண்ணால் உடனே எல்லாம் வந்துடுது, நான் இங்கே பார்த்துடுறேன்றான். இப்போ நான் முதல் பகுதி 25 நிமிஷம் பேசணும்ல, 26 நிமிஷம் ஆச்சு. அதை ஒரு வீடியோவாக போட்டேன். ஒருவேளை அதை அப்லோட் ஆகியிருந்தா இன்னத்துக்கு கொஞ்சம் பேர், யாராவது ஒரு 10-12 பேர் பார்க்கலாம். அப்போ நான் இங்கே சொன்னது என்ன ஆச்சு, என்னுடைய அந்த peru.arikeshavan அந்த இதில் யூடியூப்பில் போயிட்டுருக்கோம். அப்படி எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா என்னதான் இருந்தாலும் என்னதான் பார்த்தாலும் கேட்டாலும் நேருக்கு நேராக ஒரு ஆசிரியர் பாடம் சொல்கிறாருன்னா அதை மாணவர்கள் நேராக உக்காந்து கேட்டாதான் அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு. அது மாதிரி தான் இந்த உபன்யாசங்கள் எல்லாம் அதுக்காக தான் வர்றதுன்றது. சரி, ஆக இப்படி செற்றா திறனழிய சென்று தெரிச்சியும் ராமகிட்ட இருந்தது. அது பிறகு அர்ஜுனன் செய்தான். மற்ற
கிருஷ்ணனும் செய்தான். ஆக இதெல்லாம் எந்த விதமான குற்றமும் இல்லாத அந்த செயலை செய்தவர்கள் அப்படின்றது அர்த்தம். குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவர்கள் புனமையிலே போதர. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து இப்போ ஒரு வீட்டு பெண்ணை துயில் எழுப்புகிறார்கள் என்றால் ஒரு வீட்டு பெண்ணை மட்டும் துயில் எழுப்பினார்கள் என்று அர்த்தம் இல்லை. ஒரு வீட்டு பெண்ணை துயில் எழுப்புகிறார்கள் என்றால் ஒரு 50,000 பேரை துயில் எழுப்பினார்கள் அப்படின்றது அர்த்தமாகும். ஏன்னா இந்த ஆயர்பாடியில இருந்த கோபிகாசனுடைய எண்ணிக்கை 5 லட்சம், 5 லட்சம் கோபியர்கள், 5 லட்சம் கோபியர்கள் என்று சொல்லுவார்கள். ஆக அவ்வளவு பேரையும் எழுப்பிக் கொண்டு இந்த 15 நாள்ல எல்லாம் ஒன்றாக திரண்டு செல்லுகிறார்கள். அப்ப 5 லட்சம் பேர்னா மொத்த பேருக்கும் அந்த தகுதி இல்லை. கன்னி பெண்களாக திருமணம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த பாவை களத்திற்கு செல்லுகிறார்கள் அப்படின்றது இங்கே அர்த்தம். ஆகையினாலே அப்படி ஏ பெண்ணே, நீ மட்டும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய சுற்றம், உன்னுடைய உறவினர்கள் மட்டுமல்லாமல் உன்னுடைய தோழிமார்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வந்து விட்டார்கள். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன் முற்றம் புகுந்து, அதாவது உன்னுடைய வீட்டின் முன்னாலே நாங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அந்த முகில் வண்ணன், மழைமேகத்தை போன்ற அந்த நிறத்தை உடையவன். என்ன மழைமேகத்தினுடைய நிறம்? கருமையா அல்லது நீலமா, எப்படி மை நிறமா, மரகதத்தினுடைய நிறமா என்று சொல்ல முடியாத அளவு. பூளைப்பூ என்று ஒரு பூ இருக்கும். கம்பராமாயணத்திலே நீ கொண்டு வந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் மாருதம் அடைந்த பூளையாயின என்று பாடுகிறார் கம்பர். சும்மா காத்து அடிச்சாவே அது சும்மா பலபலன்னு அப்படியே கொட்டிடும் அந்த பூ. அதுவும் அந்த ஊதா நிறத்திலே இருக்கின்ற பூ. ஆக ஊதா தான் ப்ளூன்னு சொல்றோம், நீலம். அதனால்தான் வந்து ராமனுடைய அந்த நிறம் எப்படி என்று வர்ணித்து பாட நினைக்கிறார் கம்பர். அப்படி பாடுகிற பொழுது இந்த ராமனுடைய நிறம் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு பாடுறார். இவனுடைய அழகு அழிக்கப்படாத அழகு. ஏனென்றால் சீக்கிரத்தின் அலர்ந்த செந்தாமரை போன்ற முகத்தை உடையவனாக இருக்கிறான் யார்? அந்த ராமன். இப்போ நம்ம கூட கொஞ்சம் நல்லா குளிச்சுட்டு அப்படி நம்ம பவுடர் போட்டு வந்தோம்னா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. அதுக்கு கொஞ்ச நேரம் பண்ணால் லேசாக வேர்வை வருது. வேர்வை வந்தால் ஒரு மாதிரி முகம் சுருங்கி போகுது. ஆனால் ஒரு ராமனுடைய முகத்தை ஒரு சித்திரத்திலே எழுதப்பட்ட செந்தாமரை போன்ற வடிவத்தை உடையவர்னா நல்ல அருமையான பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கில் அந்த தாமரையை எழுதி வைத்திருந்தால் அது சாயங்காலம் ஆன ஒன்று வாழிடுமா? சாதாரண தாமரைனா காலையில் அற்புதமாக அழகாக அப்படியே மெல்ல விரியும். அந்த வாசனைக்காக பூக்கள்லாம் போயிட்டு வண்டினங்கள் போயிட்டு அதில் உட்காரும், ரீங்காரம் பண்ணும், தேன் பிடிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் சாயங்காலம் ஆன உடனே மறுபடியும் மூடிக்கும் இல்லையா? அப்போ மலர்ந்து இருந்தது கூம்பி கொண்டது, மூடிக்கொண்டது. ஆனால் ராமனுடைய முகம் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் அப்படின்னு பாடுறார் கம்பர். ஆகினால அப்படி ஆனால்தான் பின்னாடி மனத்துக்கு இனியானை பாட உண்ணி வாய்க்கிற வாய். அந்த ராமனை நினைச்சாவே நமக்கு மனசுக்கு இனிமையாக இருக்கும்னு அந்த இடத்துல பார்க்கலாம். ஆகையினால்
சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில் வண்ணனாகி அவனுடைய பெயரையெல்லாம் அவனுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த கண்ண பகவான் தன்னை தேடி அழிக்க வந்த அசுரர்களை எல்லாம் எவ்வாறு அழித்தான், அவன் எப்படி அந்த கோகுலத்து பெண்களை எல்லாம் ஏமாற்றி வெண்ணையை உண்டான் என்றதெல்லாம் ரொம்ப அற்புதமான சின்ன சின்ன கதைகளாகலாம் வரும் எல்லாம். ஆக அப்படி சிறு வயதிலேயே, அதாவது உன்னி கிருஷ்ணனாக இருந்த பொழுதே, உன்னி கிருஷ்ணன்னா நிறைய மலையாளத்துக்காரர் என்ன பண்ணுவாங்க, அந்த பேர் இருக்காங்க, உன்னி வரியோ அப்படின்னுமா, வெள்ளம் தரியோ, வெள்ளம்னா தண்ணின்னு அர்த்தம். அப்போ உன்னின்னா சின்னவனேன்னு அர்த்தம், உன்னி கிருஷ்ணனா சின்ன கிருஷ்ணன், நமக்கு குழந்தை கிருஷ்ணன். ஆக அப்படி அந்த குழந்தை கிருஷ்ணனுடைய அந்த வெண்ணையை திருடி உண்ட சம்பவம், அந்த பெண்கள் எல்லாம் யசோதாவிடத்திலே உன்னுடைய மகன் செய்த செயல் என்று குறை கூறினாலும் சும்மா வெளிவேஷத்துக்காக தான் அப்படி குறை சொல்வார்களாம். கண்ணன் தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், வெண்ணையை திருடி உண்ண வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றுதான் அர்த்தம். ஆகையினால் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயரை பாடிக்கொண்டிருக்கிறோம், நீ மட்டும் இன்னும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறாயே, இது தவறு என்று சொல்லி அந்த பெண்ணை வெளியே அழைத்தார்கள். இங்க பெண்ணை அழைத்ததாக இருந்தாலும் இங்கே ஒரு பாகவதரை துயில் எழுந்து வருமாறு அழைப்பதுதான் இந்த பாடலுடைய உள்நோக்கம், சுவாபதார்த்தம். அந்த பெண் படுத்து உறங்கிக் கொண்டு இருப்பதைப் போல இங்கே பாகவதர் என்ன வேறு எந்த வேலையும் செய்யாமல் கிருஷ்ணானுபவத்திலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டு இருக்கிறார். அவர் நல்ல அனுபவமிக்க பாகவதர். ஆகையினாலே ஒரு ஆச்சாரியரிடத்திலே சிஷ்யன் சென்றால் எப்படி அந்த சிஷ்யன்களுக்கு ஆச்சாரியர் என்ன செய்வார், தான் அறிந்த வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பாரோ அதை போன்று இவர் கற்றுத்தர வேண்டும். ஆனால் இவர் இதை செய்யவில்லை. ஆகையினால் இதை நீ மட்டும் அனுபவித்தால் போதாது, எல்லோருக்கும் அது கிடைக்க செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய 11ஆம் பாசுரத்திலே இப்படிப்பட்ட சுவாபதார்த்தங்கள் என்கின்ற அந்த உள்ளுரை பொருள்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆக இன்றைக்கு அந்த கர்மயோகத்தை சிறப்பாக செய்த ஒரு யாதவனை பற்றி பார்த்தோம். நாளைக்கு எருமைகளை மிகுதியாக உடையவன். அந்த எருமைகளெல்லாம் பால் கறக்கிறதுக்கு நேரம் வந்தோம், யாரும் கறக்காதனால பால் அப்படியே விட்டுட்டதான். அப்படிப்பட்டவனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள். அவன் ஏன் அவ்வாறு எருமை மாடுகளை கறக்காமல் விட்டு விட்டான், எங்கே போய்விட்டான் என்பதை பற்றி நாளைய பாசனத்திலே சுவையாக இருக்கும். ஆகையினால கொஞ்சம் முன்னாடியே வந்து விடுங்கள். ஆக இன்றைய இந்த பாசுரமும் பொருளும் முற்று பெறுகின்றன. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரமணியே நமக.